Question number 24 section B பார்க்கலாம். Considering the case of magnetic field produced by air-filled current-carrying solenoid, show that the magnetic energy density of a magnetic field B is B square by 2 mu naught. Questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு air-filled current-carrying solenoid இருக்கு. ஸோ இதுதான் solenoid. அது வந்து ஐன்ற ஒரு கரண்ட்டை கேரி பண்ணுது. ஸோ நமக்கு தெரியும் காயில் வந்து கரண்ட்டை கேரி பண்ணுச்சுன்னா என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ஒரு பார்ட்டு தான் இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுடைய ஒரு பார்ட், ஒரு சின்ன பார்ட் எடுத்தோம்னா அதான் மேக்னெட்டிக் எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் எனர்ஜி டென்சிட்டி, அதாவது காயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ஒரு பார்ட்டு தான் மேக்னெட்டிக் எனர்ஜி டென்சிட்டி. அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி டென்சிட்டியோட வேல்யூ B ஸ்கொயர் பை 2 mu naught அப்படின்றத நம்ம காட்டணும். இண்டக்டர் அப்படின்றது ஒரு டிவைஸ். அது என்ன பண்ணோம்னா நம்ம கரண்ட் அதில் பாஸ் பண்ணும்போது அது மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை ரெசிஸ்ட் பண்ணும். இதுதான் இண்டக்டர். அண்ட் சொலினாய்ட் இது வந்து ஒரு டைப் ஆஃப் இண்டக்டர் தான். இதை சர்க்யூட்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சொலினாய்ட் அண்ட் இண்டக்டர் ரெண்டுமே சேம் ஜாபை தான் பார்க்குது. அதாவது ரெண்டுலையும் கரண்ட் பாஸ் பண்ணிங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஹென்ஸ் சொலினாய்ட் இண்டக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணும். எனர்ஜி ஸ்டோர்டு இந்த இண்டக்டர் ஃபார்முலா நமக்கு தெரியும். U இஸ் ஈக்குவல் டு half Li ஸ்கொயர். இதுதான் எனர்ஜி ஸ்டோர்டு இந்த இண்டக்டருடைய ஃபார்முலா. சொலினாய்ட்குள்ளே எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா உண்டு. Magnetic field inside the solenoid B equal to mu naught Ni. இதில் B வந்து magnetic field, mu naught வந்து constant, small n வந்து number of turns per unit length, I வந்து current. காயிலில் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். இப்போ இதில் ஒரு டேர்ன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ ஒரு டேர்னில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டூ அந்த காயில் இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து நம்ம 5 ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஒரு டேர்னில் இருக்கக்கூடியது எப்படி கண்டுபிடிக்கணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டூ ஏரியா. இது ஒரு டேர்னுக்கு. இதுவே காயிலுக்கு வந்து n டேர்ன்ஸ் இருந்துச்சுன்னா, n டேர்ன்ஸ்னால் மோர் தேன் 2 அப்படி நிறைய இருக்கும்போது இதில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டேர்னுக்குள்ள ஃப்ளக்ஸு இன்டூ n. ஸோ ஆல்ரெடி ஃப்ளக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும், n இன்டூ BA. ஸோ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸ்மால் n இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் N பை L. இதில் வந்து நம்ம கேபிட்டல் N எடுத்தோம்னா ஸ்மால் n இன்டூ L அப்படி நமக்கு வேல்யூ வரும். அதை நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன வரும்னா n5 இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் nl இன்டூ BA. நமக்கு பியோட வேல்யூவும் தெரியும், அதையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ n5 இஸ் ஈக்குவல் டு nl இன்டூ mu naught Ni இன்டூ A. இண்டக்டன்ஸ்னாலே கொடுக்குற கரண்ட்டு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அதுதான் அர்த்தம். இண்டக்டன்ஸ்னாலே கொடுக்குற கரண்ட்டுக்கு எவ்வளவு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அதுதான் இண்டக்டன்ஸ். ஹவு மச் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இட் கேன் லிங்க் ஃபார் அ கிவன் கரண்ட், அதுதான் இண்டக்டன்ஸ். நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இண்டக்டன்ஸை நம்ம கேபிட்டல் Nல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ கொடுக்கக்கூடிய கரண்ட்டுக்கு எவ்வளவு ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகுது அதுதான் இண்டக்டன்ஸ். நம்ம வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். n5ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா nl இன்டூ mu naught Nia டிவைடட் பை I. ஸோ இந்த ஐயும் கேன்சல் ஆகிக்கும். ரிமைனிங் டேர்ம்ஸ் எழுதிக்கலாம். mu naught n ஸ்கொயர் இன்டூ AL. ஸோ சொலினாய்ட்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி பார்த்தீங்கன்னா U ஈக்குவல் டு half Li ஸ்கொயர் அப்படி தானே. எனர்ஜி இன்சைட் solenoid U is equal to half Li square. ஸோ இந்த Li ஸ்கொயரில் இந்த Lக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கிடைக்கும், U is equal to half into mu naught n square AL into I square.
ஸோ நம்ம இதில் solenoid எடுத்துக்கிறனால solenoidோட வேல்யூ நமக்கு தெரியும், which is B is equal to mu naught Ni. B is equal to mu naught Ni. இந்த கரண்ட் டேர்மை நம்ம இதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா இதில் என்ன வரும், I is equal to B by mu naught N. ஸோ இந்த I ஸ்கொயரில் இந்த ஐயை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா U equal to half into mu naught N square AL into B square by mu naught square N square. ஸோ சிமிலர் டேர்ம்ஸ் இதெல்லாம் கேன்சல், N square கேன்சல் பண்ணிக்கலாம். mu naught square ரிமைனிங் டேர்ம்ஸ் எழுதிக்கலாம். நமக்கு என்ன கிடைக்கும்னா half into B square by mu naught into AL. ஸோ இதுதான் எனர்ஜி டென்சிட்டி ஓட வேல்யூ. ஸோ கொஸ்டினில் எனர்ஜி டென்சிட்டி பெர் வால்யூம் கேட்டிருக்காங்க. எனர்ஜி டென்சிட்டி பெர் வால்யூம் அப்படின்னா இதிலிருந்து நம்ம வால்யூமை டிவைட் பண்ணிக்கணும். வால்யூம்னா ஏரியா இன்ட்டு லென்த்து. ஸோ half into B square by mu naught into AL divided by AL. இந்த ஏலும் கேன்சல் ஆகிக்கும். யூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா half into B square by mu naught. இதுதான் எனர்ஜி டென்சிட்டி பெர் வால்யூம். ஸோ கொஸ்டினில் இதுதான் கேட்டிருக்காங்க. நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Subscribe FijiksGuru for more physics related videos.